அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபி இலக்கணத்தோட சுவாரஸ்யமான ரகசியங்களை நாம சேர்ந்து கத்துக்கிற இந்த தொடருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வார்த்தை மர்மத்தை விடுவிக்க போறோம். ஆமா, நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு வார்த்தை துப்பறிவாளர்களா மாறப் போறோம். ரெடியா? சரி, நம்மளோட கேஸ் இதுதான். ஸ்கிரீன்ல பாருங்க, கிதாபுத் தாலிபின்னு இருக்கு. இதோட அர்த்தம் மாணவனுடைய புத்தகம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த உடைய அப்படிங்கிற அர்த்தம் எங்கிருந்து வந்தது? அதுக்குன்னு தனியா ஒரு வார்த்தையே இல்லையே. இதுதாங்க நம்மளோட புதிர். வாங்க இது எப்படி தீர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மர்மத்தை தீர்க்கணும்னா நாம முதல்ல 2 முக்கிய ஆட்களை சந்திக்கணும். அவங்கள நாம செல்லமா வார்த்தை கூட்டாளிகள் அப்படின்னு கூப்பிடலாம். ஒருத்தர் பேரு அல் முதாஃப், இன்னொருத்தர் பேரு அல் முதாஃப் இலைஹி. இவங்க 2 பேரும் எப்பவுமே ஒரு டீம் மாதிரி ஒன்னாதான் வேலை செய்வாங்க. சரி, இந்த கூட்டாளிகளோட வேலை தான் என்ன? ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் பொருள், இன்னொருத்தர் அதோட உரிமையாளர். அதாவது அல் முதாஃப் அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்கும். அந்த பொருள் யாருக்கு சொந்தம், அதாவது அதோட ஓனர் யாருன்னு சொல்றது தான் அல் முதாஃப் இலையோட வேலை. ஒன்னு பொருள், இன்னொன்னு ஓனர். அவ்வளவுதாங்க விஷயம். இப்ப நம்ம கூட்டாளியான முதாஃப கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். முதாஃப் அங்கிறது ஒரு பெயர் சொல் தான். ஆனா அதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது தனியா நின்னா அதோட அர்த்தம் முழுசா இருக்காது. அது எப்பவுமே தன்னோட பார்ட்னருக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அதாவது அதுதான் விவரிக்கப்பட வேண்டிய அந்த பொருள். அடுத்ததா வர்றதுதான் நம்ம ஹீரோ, 2வது கூட்டாளி அல் முதாஃப் இலைஹி. இந்த பார்ட்னர் தான் முதல் வார்த்தையோட குழப்பத்தையெல்லாம் தீர்த்து வைக்கிறாரு. யாருடையது அப்படிங்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றது இவரோட வேலை தான். ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒரு நல்ல டிடெக்டிவ்க்கு ஒரு கேஸை சால்வ் பண்ண சில ரூல்ஸ் தேவைப்படும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த வார்த்தை கூட்டாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தை துப்பறிவாளரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய 3 கோல்டன் ரூல்ஸ் பார்க்கலாம். நம்ம முதல் கூட்டாளி அதாவது முதாஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 சிம்பிளான க்ளூஸ் இருக்கு. க்ளூ நம்பர் 1, அதுக்கு முன்னாடி அல் வரவே வராது. க்ளூ நம்பர் 2, அதோட கடைசி எழுத்துல தன்வீன், அதாவது அந்த ரெட்ட தம்மா கஸ்ரா ஃபத்ஹா வரவே வராது. க்ளூ நம்பர் 3, இது ரொம்ப முக்கியம், அது எப்பவுமே வாக்கியத்துல முதல்ல தான் வரும். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கிட்டா முதல் கூட்டாளிய ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, 2வது கூட்டாளியான முதாஃப் இலையை கண்டுபிடிக்க ஒரு பெரிய க்ளூ இருக்கு. அது என்ன தெரியுமா? அது பெரும்பாலும் மஜ்ரூர் அப்படிங்கிற நிலையில இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா அதோட கடைசி எழுத்துக்கு கீழே ஒரு கஸ்ரா குறி இருக்கும். இந்த கஸ்ரா தான் இவரை கண்டுபிடிக்கிற முக்கியமான அடையாளம். ஓகே, நாம இப்போ ரூல்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம். நம்மளோட டிடெக்டிவ் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்குற நேரம் வந்தாச்சு. வாங்க சில நிஜமான கேஸ் ஃபைல்களை பார்த்து இந்த கூட்டாளிகள் எப்படி வேலை செய்யறாங்கன்னு நேரடியாவே பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு உதாரணமும் நம்ம 2 பார்ட்னர்ஸையும் அவங்களோட வேலையையும் ரொம்ப தெளிவா காட்டுது. பைத்துல்லாஹி, பாபுல் ஃபஸ்லி, கலமுல் முஅல்லிமி. இது எல்லாத்துலயுமே முதல் வார்த்தை முதாஃப், 2வது வார்த்தை முதாஃப் இலைஹி. சிம்பிள் இல்லையா? இந்த அழகான உதாரணத்தை பாருங்க. பைத்துல்லாஹி, இதோட அர்த்தம் அல்லாவின் வீடு. இங்க பைத்து அப்படிங்கிறது முதாஃப், அதாவது வீடு. இப்போ கேள்வி வருது, யாருடைய வீடு? அதுக்கு பதில் சொல்லுது பாருங்க, அல்லாவின், அல்லாவுடையது. இதுதான் முதாஃப் இலைஹி. இதோ இன்னொரு அருமையான உதாரணம், தீனுல் இஸ்லாமி, அதாவது இஸ்லாம் மார்க்கம். இங்க தீனு அப்படிங்கிறது மார்க்கம், இதுதான் முதாஃப். உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், எந்த மார்க்கம்? அதுக்கு பதிலா வருது அல் இஸ்லாமி, இதுதான் முதாஃப் இலைஹி. சூப்பர். இப்போ நீங்க ஒரு லீட் டிடெக்டிவாக தயார். வாங்க நம்ம கத்துக்கிட்ட ஸ்கில்ஸை வச்சு சில புதிர்களை விடுவிக்கலாம். உங்களுக்கான நேரம் இது. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, இந்த வாக்கியத்தை பாருங்க. மஸ்ஜிதுல் கரியதி, அதாவது கிராமத்தின் பள்ளிவாசல். இதுல முதாஃப் எதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? யோசிங்க, நம்ம படிச்ச ரூல்ஸை அப்ளை பண்ணுங்க. இப்போ அடுத்த கேஸ் ஃபைல். இங்க ஒரு சின்ன தப்பு இருக்கு பாருங்க, கிதாபுன் அத்தாலிபி. என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எந்த ரூல் இங்க பிரேக் ஆயிருக்கு? அந்த தன்மையின் குறிய நல்லா கவனிங்க. அருமை, நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியான வாக்கியம் கிதாபுத் தாலிபி. நம்மளோட ரூல் என்ன? முதாஃப்ல எப்பவுமே தன்வீன் வராது. அவ்வளவுதான். இந்த கேஸையும் நாம வெற்றிகரமா முடிச்சாச்சு. நாம இப்ப பார்க்க போறது கடைசி உதாரணம். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது திருக்குரான்ல இருந்து வருது. அல்லாவின் வார்த்தைகள்ல நம்ம வார்த்தை கூட்டாளிகளை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. இதோ அந்த வார்த்தை, பிஸ்மில்லா.
ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையோட அழகு நல்லா உள்வாங்குங்க. இங்க பாருங்க, இஸ்மி அப்படிங்கிறது முதாஃப், அதோட அர்த்தம் பெயர். அல்லாஹுவி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, அதாவது அல்லாஹ். அல்லாவின் பெயரால் நாம ஒவ்வொரு நாளும் சொல்ற இந்த சின்ன வார்த்தைக்குள்ள நாம இப்போ கத்துக்கிட்ட இலக்கண விதி எவ்வளவு அழகா ஒளிஞ்சிருக்கு பாத்தீங்களா? அவ்வளோதாங்க, இப்போ நீங்களும் ஒரு சூப்பரான வார்த்தை துப்பறிவாளர் ஆகிட்டீங்க. இனிமே நீங்க குரான் ஓதும்போது இல்ல அரபி படிக்கும்போது இந்த மாதிரி வார்த்தை கூட்டாளிகளை எங்கெல்லாம் பாக்குறீங்கன்னு தேடி பாருங்க. உங்க தேடலை நிறுத்தாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த விளக்க உரையில சந்திக்கலாம்.